ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு விசுகிருத்திஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம சூப்பரான தக்காளி தொக்கு செய்ய போகிறோம். இந்த தொக்கு நீங்கள் ட்ராவல் பண்ணும்போதும் எடுத்துகிட்டு போகலாம். 2 நாள் கெட்டு போகாது, அப்படியே இருக்கும். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அடுப்பில் கடாயை வச்சுட்டு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. அடுத்து கடுகு, கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, அடுத்து பூண்டு, நல்லா வதக்கிக்கோங்க. அடுத்து கருவேப்பிலை, அடுத்து பெரிய வெங்காயம். நான் இன்னைக்கு 2 பெரிய வெங்காயம் எடுத்திருக்கேன். நல்லா பொன்னிறம் வர வரைக்கும் வதக்கிக்கோங்க. அடுத்து தக்காளி ரொம்ப பேஸ்ட் மாதிரி அரைக்க வேண்டாம், இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. பாதி ஆப்பிள் தக்காளி, பாதி நாட்டு தக்காளி போட்டுக்கோங்க. ஃபுல்லாக நாட்டு தக்காளி போட்டால் ரொம்ப புளிப்பாக இருக்கும். வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. இப்போ நம்ம அடித்து எடுத்து வச்ச தக்காளியை உள்ளே ஊற்றிக்கலாம். அடுத்து ரெட் சில்லி பவுடர் 1 ஸ்பூன், மஞ்சள் தூள், நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அடுத்து உப்பு, இந்த தண்ணியெல்லாம் நல்லா சுண்டி எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் வதக்கி எடுத்துக்கோங்க. அடுத்து கரும்பு சர்க்கரை 1 ஸ்பூன் போட்டுக்கோங்க. இப்போ இதை நம்ம மூடி வச்சிடலாம். அப்பப்போ எடுத்து கிளறி விட்டுக்கோங்க. நல்லா தண்ணியெல்லாம் சுண்டி எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு. நம்ம தக்காளி தொக்கு ரெடி. இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். நம்ம தக்காளி தொக்கு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இது இட்லி, தோசை, சப்பாத்தி எல்லாத்துக்குமே சூப்பரான சைடிஷ். வீட்டில் செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.